வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துவோம் பாத்தீங்களா மஞ்சத்தூள், அந்த விரலி மஞ்சளை தான் நான் இயற்கை முறையில் வளர்த்து இப்ப முறை நிறைய வச்சு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்ப மஞ்சள் செடி வளர்த்தாலும் சரிங்க, அது இந்த ஜனவரி மாசம் டிசம்பர் மாசம் முடிவுல அறுவடைக்கு தயாராயிடும். அதுல இருந்து புதிய கிழங்குகள் முளைக்க போட்டு அந்த செடியை தான் நம்ம தைப்பட்டத்துக்கு வளர்க்க ஆரம்பிக்கணும். என்னோட மஞ்சள் செடிகளோ 4 தொட்டிகள்ல வச்சிருந்தது. இதே மாதிரி இலைகள்லாம் காஞ்சு போய் அறுவடைக்கு தயாரா இருந்ததுங்க. கொட்டி பார்த்தப்போ 1 கிலோக்கும் அதிகமா விரலி மஞ்சள் எனக்கு கிடைச்சது. இதை நான் மஞ்சள் தூள் அரைக்க போறது இல்லைங்க. ஏற்கனவே தை மாத தொடக்கத்துல நான் 1 கிலோக்கும் அதிகமா மஞ்சள் கிழங்கு அறுவடை பண்ணி அவுச்சு காய வச்சு 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் அரைச்சு வச்சிருக்காங்க. இதை நம்ம குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்கு அவுச்சு இதை காய வச்சு அப்பப்ப சேர்த்து அரைச்சி பயன்படுத்த வேண்டியதான். நீங்க மாடி தோட்டத்துல எந்த விதமான செடிகள் வளர்த்தாலும் சரிங்க, அது கூட இந்த மஞ்சள் செடியை நீங்க இயற்கை உரங்கள் போட்டு இயற்கை முறையில் வளர்த்து அறுவடை பண்ணி உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கங்க. எந்த விதமான நோயா இருந்தாலும் இது கட்டுக்குள் வைக்கிறதா மருத்துவம் சொல்லுதுங்க. இது கையில வச்சு பார்க்கும்போது விரல் எப்படி நீட்டா அழகா இருக்கு பாருங்க இந்த விரலி மஞ்சள். ஒவ்வொரு வருடமும் என்னோட மஞ்சள் அறுவடை அதிகரிச்சுட்டே வருதுங்க. ஹாப்பி கார்டனிங்.